ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் மீண்டுமாக இந்த வேத கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். மீண்டுமாக நம்ம மத்தியில் அன்பு சகோதரர் MD ஜெகன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. பிரைஸ் லார்ட்னே. நாம் தொடர்ந்து திருச்சபையின் தேவ திட்டம் அப்படின்ற தலைப்பில் தொடர்ந்து நாம் விவாதித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த 5 வகையான ஊழியங்களில் மேய்ப்பருடைய ஊழியத்தை குறித்து நாம் இன்றைக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக விவாதிக்கலாம், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கூடியிருக்கிறோம். இப்போ அந்த 5 வகையில் 4 வகையான ஊழியர்களை குறித்தும் ஊழியங்களை குறித்தும் கடந்த வாரங்களில் நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் இந்த மேய்ப்பர் ஊழியம் கொஞ்சம் வித்தியாசப்பட்டது என்று சொல்லி நான் நினைக்கிறேன். அந்த மேய்ப்பர் அழைப்பு எனக்கு கொடுத்து கர்த்தர் என்னை மேய்ப்பனாக வைத்திருக்கிறார். இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இந்த சபையில் ஊழியத்தை செய்கிறாங்க. இப்போ முதல்ல ஒரு கேள்வி நான் கேட்குறேன். இந்த மேய்ப்பர் ஊழியத்தின் முக்கியத்துவம் என்ன அப்படின்றத நம்ம பேசிட்டு தொடர்ந்து டீட்டெயிலாக சில காரியங்களை நம்ம பேசலானே. பொதுவாக நான் ஏற்கனவே நம்ம பேசும்போதே சொல்லியிருக்கிறோம், மேய்ப்பன் ஊழியத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, மிச்சம் 4 ஊழியத்தையுமே உருவாக்குறது மேய்ப்பனுடைய ஊழியம் தான். ஒரு சாதாரணமாக ஒரு முதல்ல சபைக்குள்ளே வர விசுவாசின்னு கூட சொல்ல முடியாது, தேவனை அறியாமல் உள்ளே வரவங்கள புதுசாக கூப்பிட்டு வருவாங்க. அவங்கள ஆண்டவருக்குள்ளே நடத்தி அதற்கு பிறகு அவங்கள கர்த்தருக்குள்ளே நிலைநிற்க பண்ணி அப்புறம் அவங்கள சீஷனாக்கி, ஒரு விசுவாசியாக்கி சீஷனாக்கி அப்புறம் ஊழியக்காரனாக்கி, ஸோ அந்த என்ன வகையான ஊழியங்கிற வரைக்கும் அவனுக்கு அதை சொல்லி கொடுத்து அந்த ஊழியத்தில் அனுப்பி வைக்கிற வரைக்கும் ஒரு சபை, ஒரு மேய்ப்பனுடைய மிக முக்கியமான பொறுப்பு. அதாவது இயேசு கிறிஸ்து தன்னுடைய வேலையை ஒருத்தர்கிட்ட கொடுத்தாருன்னா அது மேய்ப்பன் கையில் தான் கொடுத்தாரு. என் ஆடுகளை மேய்ப்பாயாக, யாருன்னா திருச்சபையை யார் மேலே கட்டுறாரோ அவர் மேலே தான் ஆண்டவர் சொல்கிறார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 5 வகையான ஊழியங்களிலுமே இதுதான் ரொம்ப மிக முக்கியமான ஊழியம். அப்போஸ்தலர்கள் கூட ஏற்கனவே இருந்தாங்க. இப்போ ஒரு அப்போஸ்தலன் உருவாக்குறாருன்னா அதை உருவாக்குறது கூட இந்த மேய்ப்பனால் தான் முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு விசேஷம். இன்னொன்று நான் எப்பவும் சொல்லுவேன், சபைக்குள்ளே வர விசுவாசியை பரலோகத்துக்கு வரைக்கும் கொண்டு போகிற பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னா மெய்ப்பன்ட்ட தான் இருக்குது. எவாஞ்சலிஸ்ட்டுக்கு அந்த வேலை கிடையாது. எவாஞ்சலிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சபையில் கொண்டு போய் சேர்த்து விட்டுட்டாருன்னா அவருடைய பொறுப்பு முடிஞ்சிடும். அடுத்து போய் அவர் அடுத்தடுத்த ஊர்களில் சேர்க்கணும். ஒரு தீர்க்கதரிசி சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாக, அந்த சபையில் பக்தி விருத்திக்கு ஏதுவாக அவர் இருப்பார். ஒரு போதகனும் அப்படித்தான், ஒரு பைபிள் ஸ்டடி எடுத்து ஆனால் ஒரு மெய்ப்பெண் அப்படி அல்ல, தன்னிடத்தில் கொடுக்கப்பட்டதான அந்த ஆத்மாவை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற பாரம் இருந்தால் தான் அவர் மெய்ப்பனாக இருக்க முடியும். ஸோ அப்போ அந்த பரலோகத்தில் போய் சேர்க்குற வரைக்கும் அவருக்கு அந்த பொறுப்பு இருக்குது, மிக முக்கியமான பொறுப்பு இருக்குது. 2வது, ஒரு மெய்ப்பனுக்குரிய இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, எந்த ஊழியத்திலும் இல்லாத அளவுக்கு தலைமுறையாக அவங்க ஊழியம் பண்ண முடியும். இப்போது ஒரு சபைக்குள்ளே ஒரு வராங்க, அவர் அங்கே திருமணமாகி அவருடைய பிள்ளைகளுக்கும் இவர் மெய்ப்பனாக இருக்க முடியும். ஒருவேளை கர்த்தருடைய கிருபை இருக்குமானால் அவர்கள் வளர்ந்து பிள்ளைகள் பெறுகிற வரைக்கும் அடுத்த தலைமுறையும் இவங்க வளர்க்க முடியும். அப்போது ஒரு ஜென்ரேஷனையே உருவாக்குற மிக முக்கியமான பொறுப்பு தான் மெய்ப்பன் கையில் இருக்குது. ஏவாஞ்சலிஸ்ட்டுக்கு அந்த மாதிரி வேலைகள் கிடையாது. அவர் என்றைக்கு அவர் ஒரு சபையில் கொண்டு போய் சேர்த்து விடுறாரோ அன்னையோடு அவருக்கும் அவங்களுக்கான உறவு முடிந்து விடுகிறது. ஆனால் ஒரு மெய்ப்பன் அப்படி அல்ல. ஸோ இங்கிருந்து பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் முதல் பொறுப்பு. 2வது, அந்த பரலோகத்துக்கு போகிற வரைக்கும் எத்தனை தலைமுறை, 2 தலைமுறையோ 3 தலைமுறையோ, ஒரு மெய்ப்பனால் குறைஞ்சபட்சம் 3 தலைமுறை பார்க்க முடியும். அந்த 3 தலைமுறையையும் கர்த்தருக்குள்ளே நிறுத்தி பரலோகத்துக்கு ஆயத்தம் பண்ணுறதுங்கிறது எனக்கு கேட்டால் அது ஒரு பெரிய ஸ்லாக்கியம், ஒரு ஆசீர்வாதம். இது வேற எந்த ஊழியக்காரருக்கும் கிடைக்காத ஒரு ஆசீர்வாதம், அது அவருக்கு கிடைக்கும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ இந்த மேய்ப்பன் ஊழியம் அப்படின்னு சொல்லி நம்ம பேசினோம். மேய்ப்பருடைய பார்வையிலேருந்து அவருக்கு இருக்கிற மேன்மைகள், ஸ்லாக்கியத்தெல்லாம் நீங்கள் சொன்னீங்க. இப்போது ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு ஆத்மா சபைக்குள்ளே வருது, நீங்கள் சொன்ன மாதிரியே. இப்போ நானும் அப்படி தான் ஒரு காலத்தில் ரட்சிக்கப்பட்டு புற மார்க்கத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே போகும்போது அந்த ஆத்மாவுக்கு இந்த மேய்ப்பன் ஒரு உத்தரவாதியாக இருக்கிறார், பரலோகம் போகிற வரைக்கும் உத்தரவாதியாக இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ ப்ராக்டிக்கலாக மினிஸ்ட்ரியில் அந்த ஆத்மாவுக்கு ஒரு மேய்ப்பன் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? ஒரு உதாரணமாக சொல்லணும்னா, நம்ம கையில் ஒரு களிமண்ணை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த களிமண்ணை ஒரு பெரிய அழகான ஆர்னமெண்ட்டாக உருவாக்கி ராஜாவுக்கு ஏற்ற பாத்திரமாக்கி அவர் கையில் ஒப்படைக்கிறதான பொறுப்பு தான் ஒரு மெய்ப்பனுடைய பொறுப்பு. இதில் கூட போதகன் எல்லாரும் வராங்க.
எவாஞ்சலிஸ்ட் கொண்டு வந்து கொடுத்த பிறகு அந்த போதகரும் தீர்க்கதரிசியும் கூட இருந்து என்ன செய்கிறாங்க, உதவி செய்கிறாங்க, இவருக்கு உதவி செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஆத்மாவை பற்றினதான பாரம் தான் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் எப்பவுமே சொல்வேன், ஆத்ம பாரம் தான் எல்லா ஊழியத்துக்குமான பேஸ். ஆத்மாக்கள் மேலே பாரம் இல்லாவிட்டால் ஊழியம் பண்ண முடியாது. ஊழியத்தை நீங்கள், இது பிஸ்னஸ் கிடையாது. ஊழியம் என்பது எங்கள் அப்பா பண்ணார், நான் பண்ணுறேன், என்னுடைய பையன் பண்ணுவார் அப்படிங்கிறதுனால இது வந்து தலைமுறை தோறும் பண்ணக்கூடியதான உணர்வில்லாத வேலை கிடையாது. எங்கள் அப்பா ஒரு கவர்மெண்ட் வேலை செஞ்சார், அதுக்கப்புறம் எனக்கு அந்த வேலை கிடச்சிச்சுன்னும் போது எனக்கு அந்த வேலை கிடச்சிருச்சு, நான் வேறு வழி இல்லாமல் அந்த வேலை செய்கிறேன். அப்படி வந்து ஊழியம் பண்ண முடியாது. ஈவன் அப்படி ஊழியம் கிடைக்கும், அப்பாவுக்கு அப்புறம் வேறு வழி இல்லாமல் அந்த ஊழியம், அந்த சபை வந்து அவருடைய பையன் கையில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு இவாஞ்சலிஸ்டுடைய ஆர்கனைசேஷன் அப்படியே வந்து அவர் பையன் கையில் கிடைக்க, ஆனால் அவருக்கு அந்த பாரம் இருந்தால் மட்டும்தான் தொடர்ந்து அது 2வது தலைமுறையாக நடக்கும். பல ஊழியங்கள், நான் சபையை மட்டும் பேசலை, பல ஊழியங்கள் 2வது தலைமுறையில் 90% வீழ்ச்சி அடைகிறது ஸ்பிரிச்சுவலி. நீங்கள் உடனே இல்லை அப்பா காலத்தை விட பையன் காலத்தில் சபை வளர்ந்துருக்கும்பாங்க. அது வேறு ரீசன். என்னென்னா, இப்போ நீங்கள் விதைச்சிட்டீங்க, இதில் முளைச்சி வரக்கூடிய பலன்கள் வந்து பையன் காலத்தில் தான் வரும். நீங்கள் கண்ணீரோடு விதைச்சிங்க, அவர் கம்பீரமாக அறுப்பார். அப்பா கஷ்டப்பட்டு ஊழியம் பண்ணியிருப்பார், அங்கே ஒரு 50 ஆத்மாவை சேர்க்கறதுக்கே கஷ்டப்பட்டுருப்பார். ஆனால் அவருடைய பையன் காலத்தில் பார்த்தீங்கன்னா 500 ஆத்மாங்கிறது ரொம்ப சகஜமாக வரும். இது அவரால் வந்ததில்லை, அவங்க அப்பாவோடைய விதை, அவங்க அப்பா தூவுனது, அது முளைக்கிறதுக்கு அந்த டைம் ஆகும். ஆனால் அப்பா காலத்தோடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டை எடுத்துட்டு பையன் காலத்தோடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டை பாருங்கள். அப்பா காலத்தை விட ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் குறைஞ்சிருக்கும். குவான்டிட்டியோ குவாலிட்டியானா அப்பா காலத்தை விட பையன் காலத்தில் குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கும், ஆனால் குவாலிட்டி குறைஞ்சிருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த வரக்கூடிய ஆத்மாக்களை பார்த்தீங்கன்னா சோல் பேர்டன், ஆத்ம பாரம், அதுதான் பேஸ். நான் எப்பவும் சொல்லுவேன், இந்த அழைப்பு பெற்று வரவங்களுக்கு இருக்கிற சோல் பேர்டனுக்கும் ஆக்சிடெண்ட்டாக ஊழியத்துக்கு வரவங்களுக்கு இருக்கிற சோல் பேர்டனுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட். ஒரு இடத்துல உங்களை கொண்டு வந்து ஆண்டவர் போக சொல்லி அங்கே வராருன்னா, அந்த இடத்துக்கு வரும்போதே அவர் உங்களுக்குள்ளே ஊத்துற ஒரு மிக முக்கியமான மாற்றம் என்னென்னா ஆத்ம பாரம். அங்கே இருக்கிற ஆத்மாக்கள் மேலே உங்களுக்கு பாரம் வரும், அழுவீங்க, எல்லாம் நடக்கும். உங்களை அறியாமலேயே நீங்கள் அந்த இடத்த விட்டு போக மாட்டீங்க. நான் சில மெய்ப்பர்களோட, எனக்கு அதிகமாக மெய்ப்பர்களோட தான் பழக்கம். அந்த மெய்ப்பர்களை நான் பார்ப்பேன், சர்ச்சை விட்டு போகவே மாட்டாங்க. எனக்கு ஒரு மெய்ப்பர் தெரியும், கோயம்புத்தூரில் இருக்கிறாரு. அவரை பற்றி இன்னொருத்தர் சாட்சி சொல்கிறாரு. நான் போகும்போது அன்றைக்கி சொல்லாமல் போயிட்டேன், அவர் இல்லை. அப்போது கூட வந்தவர் சொல்கிறாரு, பாஸ்டர் இவர் இந்த ஏரியாக்குள்ளே எங்கேயாவது 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருப்பார், சர்ச்சை சுற்றி, நீங்கள் பயப்படாதீங்க, அவர் 10 நிமிஷத்தில் வந்துடுவாருன்னு. என்ன அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்கன்னு? அவர் சர்ச்சை விட்டு எங்கேயுமே போக மாட்டார் பாஸ்டர். அதுதான் அந்த இடத்தின் மேலே, அந்த ஜனங்கள் மேலே இருக்கிற சோல் பேர்டன். இந்த சோல் பேர்டன், ஆத்ம பாரம், அந்த மெய்ப்பன், அதனுடைய விளைவு என்னவாக இருக்கும்னா 24 hours அந்த ஆத்மாக்களுக்கு அவர் அவைலபிளாக இருப்பார். அந்த ஜனங்க வந்து அவர் மேலே உயிரே கொடுப்பாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு முன்னாடி உள்ள ஜென்ரேஷனில் உள்ள ஊழியக்காரங்களை சொல்கிறேன், அவங்கெல்லாம் வந்து அந்த ஆத்மாக்களை வந்து தன்னுடைய சொந்த ரத்தம் மாதிரி பார்ப்பாங்க. அப்படி ஒரு அந்த வீட்டில் பிரச்சனையோ நல்லதோ கெட்டதோ எதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு பர்சனை நிற்பாங்க. இப்போ குறைஞ்சிருச்சு. முன்னாடி ஜென்ரேஷனில் பொதுவாக பாஸ்டரை அப்பான்னு கூப்பிட்றவங்க ரொம்ப அதிகம். ரொம்ப அந்த விசுவாசிகள்லாம் அப்பா அப்பான்னு கூப்பிட்றது ரொம்ப அதிகம். என்ன காரணம்னா, அந்த அளவுக்கு அவங்க நேசித்தாங்க. அந்த சோல் பேர்டன் இல்லாமல் மினிஸ்ட்ரி பண்ணவே முடியாது. அது எக்கச்சக்கமாக யாருக்கு வேணும்னு சொன்னால், அதிகமாக யாருக்கு வேணும்னா மெய்ப்பனுக்கு வேணும். மெய்ப்பன் வந்து ஒரு சபையினுடைய தகப்பன் மாதிரி. அந்த தகப்பன் அது வந்து கர்த்தர் அந்த பேர்டனை தானாகவே ஊற்றிடுவார். அது அந்த அழைப்பு பெற்றவனுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். இப்போது ஒரு பெண் குழந்தை பிறக்கும் போது, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவளுக்கு அந்த தாய் உள்ளம், தாய் உணர்வு, தாய் அன்புங்கிறது இருக்காது. நல்ல பெண்ணாக இருப்பாங்க. ஆனால் குழந்தை பிறந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குள்ள ஒரு தாய் உணர்வு ஆரம்பிக்கும். ஒரு தகப்பனுக்கு அந்த தகப்பன் உணர்வு ஆரம்பிக்கும். இது யாரும் சொல்லி கொடுத்து வராது, அந்த குழந்தை பிறக்கும் போதே வந்துடும். அந்த மாதிரி தான் மெய்ப்பன் ஊழியம் உண்மையாக அழைப்பு பெற்று வருகிறவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அவர்களுக்குள் அந்த இது ஊற்றப்படும். மெய்ப்பனுக்குரிய அபிஷேகத்தில் அது ஒன்று என்னென்னா, அந்த சோல் பேர்டன், தகப்பனுடைய பேர்டன் ஊற்றப்படும். அது இல்லாமல் நீங்கள் அந்த மினிஸ்ட்ரி பண்ண முடியாது. அது செகண்ட் ஜென்ரேஷனில் உள்ளவங்களுக்கு, அதிகமானவர்களுக்கு இருக்காது. மேபி அவர்களும் அந்த அழைப்பை பெற்று வந்தார்களானால்
இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது தலைமுறையாக ஆரோனின் முறைமைப்படி செய்யணும், நமக்கு அப்பாவுக்கு அப்புறம் நம்ம தான் செய்யணும்லாம் எடுத்து கடமைக்கு செய்கிறவங்கள, இல்லை வேறு வழி இல்லாமல் செய்கிறவங்களுக்கு அந்த பேர்டன் இருக்காது. பேர்டன் இல்லாத இடத்துல பாண்ட் இருக்காது. ஒரு கணவன் மனைவி மேலேயும் மனைவி கணவன் மேலேயும் அன்பாக இருந்தால் மட்டும்தான் பாண்ட் இருக்கும். அவங்க உண்மையாக ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்க முடியும். அன்பு இல்லாமல் வாழலாம், 10 வருஷம் கூட இருக்கலாம், 20 வருஷம் கூட இருக்கலாம். ஆனால் அன்பு இல்லாமல் அந்த குடும்பம் வந்து என்ன சொல்கிறது, வெளியே டிவோர்ஸ் பண்ணி வாழ்கிறதுக்கும் உள்ளே டிவோர்ஸ் பண்ணி வாழ்கிற மாதிரி தான் அவங்க 2 பேரும், அன்பு இல்லாமல் வாழ்கிறது. அந்த மாதிரி ஒரு பாண்டு மெய்ப்பனுக்கும் ஆத்துமாக்களுக்கும் விசுவாசிகளுக்கும் இருக்கும். அது உண்மையான அழைப்பு பெற்றவங்களுக்கு தான் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் ஒரு மெய்ப்பனாக இருக்கலாம் சபைக்கு, அவங்களும் ஒரு சபையில் மெம்பராக இருக்கலாம். அப்படி ஒரு சபை நடத்துவது சரியல்ல. ஒரு பேர்டனோட அந்த பேர்டன் அவங்க மேலே இணைப்பிரியாத ஒரு பாசம் இருக்கும். இவங்களெல்லாம் ஊருக்கு போக சொன்னால் போக மாட்டாங்க. நிறைய பாஸ்டர்ஸு சொந்தமாக ஏதாவது ஊரில் ஃபங்க்ஷன் வரும், போக மாட்டாங்க. ஐயோ சபை இருக்குது, சபையை விட்டு வர முடியாதுன்னு சொல்லுவாங்க. சில பாஸ்டர்ஸ்லாம் நான் கேட்டிருக்கேன், கிட்டத்தட்ட 30 வருஷம் கழிச்சு தான் ஊருக்கே போயிருப்பாங்க. என்னன்னு கேட்டால், சபையை விட்டு எங்கே பாஸ்டர் போக சொல்கிறீங்க அப்படிம்பாங்க. அவங்களால அந்த இடத்த விட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட சபையை விட்டு ஜனங்களை பார்க்காம இருக்க முடியாது. ஒரு பெரிய ஊழியர், நான் பேர் சொல்கிறதுக்கு ஒன்றும் வருத்தலாம் படலை, ரொம்ப நல்ல சாட்சின்னு சொல்லலாம், சாம் சுந்தர் ஐயா. ஒரு முறை வெளிநாடு அவரை கூப்பிட்றாங்க, போகும்போது சொல்கிறாரு, நான் வருவேன் ஆனால் சனிக்கிழமை கொண்டு வந்து இங்கே காத்திருப்பு கொடுத்துக்கு என்னை விட்டுறணுங்கிறாரு. என்ன காரணம்னா, ஞாயிற்றுக்கிழமை என் விசுவாசிகளை நான் பார்க்காம இருக்கவே மாட்டேங்கிறாரு. நான் பிரசங்கம் பண்ணுறனோ கெஸ்ட் ஸ்பீக்கர் பேசுகிறாரோ அதெல்லாம் ரெண்டாவது, நான் சபையில் இருக்கணும். ஏன் சபை, அது என் விசுவாசி, அவங்க என்னை பார்க்க வராங்க, ஆண்டவர் எனக்கு கொடுத்த சொத்து, அவங்க நான் ஒரு வாரம் கூட பார்க்காம இருக்க மாட்டேன் அப்படிங்கிறதான உணர்வு இயற்கையாக தேவன் போட்ட உணர்வு. அது வந்து இருக்கும். அந்த சோல் பேர்டன் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு மெய்ப்பனுக்கு. ரொம்ப நல்லா சொன்னீங்கன்னா, நான் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, இப்போது ஒரு தாய் தகப்பன் இருக்கிறாங்க, அவங்க பிள்ளைங்களுக்கு ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியங்களை செய்யணும். அது மாதிரி ஒரு ஆத்மா சபைக்குள்ளே வரும்பொழுது ஒரு பிறக்கிறது போல் கர்த்தருக்குள்ள அது பிறக்குது. அதிலிருந்து அந்த ஆத்மா பரலோகத்துக்கு போகிற வரைக்கும் மேய்ப்பனுடைய அந்த பாரம் இருக்குது, அந்த உக்ரானத்துவம் இருக்குது. அதில் ஈச் ஸ்டெப் என்னென்ன காரியங்கள், ப்ராக்டிக்கலாக என்னென்ன காரியங்கள் மேய்ப்பன் கவனமாக அதில் செய்ய வேண்டும்? நான் அது ஏற்கனவே ஒரு விஷயம் நான் சொன்னேன். அந்த கரெக்ஷன் பண்ணால் தான் அதை நம்ம செய்ய முடியும். என்ன கரெக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த ஒவ்வொரு புது விசுவாசி வரும்போதும் அந்த மெய்ப்பன் வந்து அந்த ஒவ்வொரு விசுவாசியை வந்து தன்னுடைய மூளை அல்லது மைண்டுங்கிற டேட்டா பேஸ்குள்ளே ஏற்றிடுவார். அவங்களுக்குலாம் அன்றைக்கி கம்ப்யூட்டர்லாம் கிடையாது, அப்படி வரும்போதே ஏற்றிடுவாங்க. அது ஏறிடும் மைண்டில். அவங்கள பற்றின பேர்டனு, அவங்களுக்காக ஜாப் பண்ணுறது, அந்த புது ஆத்மாவை போய் சந்திக்கிறது, இதெல்லாம் ஃபஸ்ட்டு பேசிக்காக நடக்கும். அவங்ககிட்ட பேசும்போதே அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் தெரிஞ்சிடும். சிலர் புதுசாக வரவங்க, அவங்களுக்கு புதுசாக ஒன்றுமே ஆண்டவரை பற்றி தெரியாது. ஸோ இவங்களை வந்து நம்ம தனியாக கேர் எடுத்து கவனிக்கணும். குழந்தைகள் மாதிரி கிறிஸ்துவுக்குள்ளே இவங்க பிள்ளைகள், இவங்களை தனியாக கேர் எடுத்து கவனிக்கணும். அப்போ ஒரு மெய்ப்பன் கண்டிப்பாக அவங்கள வந்து விசிட் பண்ணணும், ஹவுஸ் விசிட்டோ அல்லது அவங்கள வர வச்சோ தன் மனைவியோடு போய் அவங்கள பார்க்கணும். அவங்கள போய் சந்தித்து அவங்கள வந்து அந்த ஸ்பிரிச்சுவலி ஸ்டாண்டர்ட் ஆகிற வரைக்கும், ஒரு தண்ணியில் மூழ்கி ஞானசானம் எடுக்கிற வரைக்கும், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற வரைக்கும் ஸ்பெஷல் கேர் அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். இது யாரால் கொடுக்க முடியும்? இந்த மாதிரி ஸ்பெஷல் கேர் யாரால் கொடுக்க முடியும்னா, லிமிட்டட் க்ரௌடு உள்ள மெய்ப்பனால் மட்டும்தான் இது முடியும். 10,000 பேர் உள்ள போதகரால் இந்த கேர் அவங்களுக்கு கொடுக்க முடியாது. இப்போ நம்ம ஓவராலாக ஞாயிற்றுக்கிழமை கால் கொடுக்குறோம், புதிதாக வந்தவர்கள் எல்லாரும் எழுந்திருக்கிறாங்க. ஒரு 100 பேர் வந்துட்டாங்க, புதுசாக வருவாங்க, வாய்ப்பு இருக்குது. எல்லாருடைய சீட்டையும் எழுதுகிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு கீழே 10 பேர் வச்சுருக்கிறேன். இந்த 10 பேரை நான் அனுப்பி விட்றேன். இந்த 100 பேரையும் பார்க்குறதுக்கு 10 பிரித்து ஏரியாவாக அனுப்பி விட்றேன். இவங்க போய் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள விசாரிப்பாங்க. இந்த விசாரிக்கிறது மட்டும்தான் வேலை, இல்லை அவங்கள பற்றி இவ்வளோதான் அப்படின்னா யார் வேணாலும் விசாரிக்கலாம். ஆனால் இந்த மெய்ப்பனுக்கும் அவங்களுக்கும் பாண்ட் உருவே ஆகாது. இவர் பார்க்கல, இவருக்கு ரிப்போர்ட் தானே போகுது. இவர் ரிப்போர்ட் போகும்போது அந்த பாண்ட் உருவாகாது. ரெண்டாவது, இவருக்கு இருக்கிற அந்த சபை ஆரம்பிக்கும் போது இருக்கிற பேர்டன் இவருக்கு கீழே இருக்கிற 10 அசிஸ்டண்ட்டுக்கு இருக்குமானா இருக்கவே இருக்காது. ஏன்னா அது அவங்களுடைய மினிஸ்ட்ரி கிடையாது. அவங்க கற்றுக்க வந்தவங்க, கற்றுக்கிட்டு வேற எங்கேயோ போய் ஆரம்பிப்பாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த பேர்டன் வந்துடும். பட் இந்த இடத்துல அந்த பேர்டன் வராது. இவங்க பேர்டன் இருக்கும், நான் சோல் பேர்டன் இருக்காது, அந்த விஷயத்த சொல்லலை. ஆனால் இந்த பாண்ட் உருவாகாது. அப்படி உருவாகாத போது நீங்கள் எப்படி அந்த ஆத்மாவோடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டை கண்டுபிடிப்பீங்க?
நீங்கள் நான் ஒரு ஊழியர்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட நீங்கள் என்ன கேட்குறீங்க, நேற்று புதுசாக ஒரு ஆத்மா வந்துச்சே அதை அப்படின்னு ஒன்று நான் என்ன பண்ணுவேன், என் அசிஸ்டண்ட்டை கேட்பேன், ஏன்பா இந்த ஏரியாவில் ஒருத்தர் வந்தாங்களா, அவங்க எப்படி இருக்காங்க, ஃபஸ்ட் அவங்க புதுசாக வந்திருக்காங்க, இப்போ தான் வந்திருக்காங்க, அவங்க வீட்டில் 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, பிள்ளைங்க 2 பேரும் ஸ்கூல் படிக்கிறாங்க, அவர் இந்த தொழில் பார்க்குறாரு, இவ்வளோ தான் தெரியுமே ஒழிய அவருடைய சோல் எப்படி இருக்குன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் போனால் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். இதனால தான் எங்களுக்கு முன்னாடி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாஸ்டர்ஸ் எல்லாமே எங்கள் வீடுகளுக்கு வருவாங்க. எங்கள் வீடுகளுக்கு வந்து எங்களோட உட்காந்து பேசி அவங்க கொடுத்த கேர்னால தான் நாங்களாம் இன்றைக்கி ஊழியக்காராகவே மாறியிருக்கோம். எனக்கெல்லாம் வந்துட்டு எங்களுடைய பாஸ்டரும் எங்களோட அசோசியேட் பாஸ்டர்ஸும் அவ்வளவு அவைலபிளாக இருந்தாங்க. நாங்கள் நீங்கள் இப்போலாம் நம்புகிறாங்களான்னு தெரியாது, சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க. எங்களுக்கு அசோசியேட் பாஸ்டர்ஸாக இருந்தவங்க நான் செய்தி கேட்கும் போது நல்ல செய்திகள் வேறு எங்கேயாவது கிடைச்சா கேசட், அப்போல்லாம் கேசட், அந்த கேசட்டை எங்கள் கையில் கொடுப்பாங்க, கொடுத்து இதை கேளு, இதை கேட்டுட்டு வா, இதில் நல்ல மெசேஜ் இருக்கும்பாங்க. சில அசோசியேட்ஸ் என்ன பண்ணுவாங்க, நீ வா என் கூட சேர்ந்து ஜோம் பண்ணுன்னு எங்களை நைட்ஸில் ஆல் நைட் ப்ரேயரு இது மாதிரிலாம் கூப்பிட்டு போவாங்க. அந்த மாதிரி பேர்டன் வந்து வராது, இப்போ கிடையாது. மேபி இருக்கலாம் ஒரு சிலருக்கு. ஸோ அந்த மேய்ப்பனோட கூட ஃபஸ்ட்டு அவங்கள என்ன பண்ணணும், ஸ்பிரிச்சுவலாக வளரணும். அடுத்து இவங்களை நான் எப்பவும் சொல்லுவேன், ஞாயிற்றுக்கிழமையில் ஓவராலாக நீங்கள் வச்சு பேசும்போது எல்லாரையுமே எல்லா விதமான ஆடுகளையும் என்ன செய்ய முடியாது, நீங்கள் கணிக்க முடியாது. அதனால தான் இவங்களை பிரித்து இவங்களை தனிப்பட்ட முறையில் இவங்க யார் யாருங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போது எசேக்கியேல் 34 4 வகையான ஆடவர் சொல்கிறார். ஒன்று, பலவீனமானவர்களை பலப்படுத்தாமல், 4வது வசனம், நசல் கொண்டவர்களை குணமாக்காமலும், எலும்பு முறிந்தவர்களை காயம் கட்டாமலும், துரத்துண்டவர்களை திருப்பி கொண்டு வராமலும், காணாமல் போனவைகளை தேடாமலும் நீங்கள் இருக்கிறீர்கள். அப்போ இத்தனை வகையான ஆடு இருக்குது, இத்தனை வகையான ஆடு இங்கே இருக்குது. சபைக்குள்ளே 4 வகை இருக்குது. ஒன்று பலவீனம், நசல் கொண்டது, எலும்பு முறிஞ்சது, துரத்துண்டவைகளை திருப்பி கொண்டு வரணும். இது 4 இருக்குது. இது இல்லாமல் காணாமல் போனதுன்னு கொஞ்சம் இருக்குது, பின்மாற்றம் அடைஞ்சு காணாமல் போயிடும். அப்போ இந்த 4 வகையான ஆடுகளையும் ஒரு மெய்ப்பன் எப்படி தேடுவார், எப்படி பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அது அவரால் மட்டும்தான் முடியும். அப்போ அவர் இதுக்குன்னு தனியாக ஒரு டே வைக்கணும், இதுக்குன்னு தனியாக ஒரு பைபிள் ஸ்டடி வைக்கணும், அவங்களெல்லாம் அதில் வர வைக்கணும். சில ஊழியக்காரங்க முந்தி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, விசிட்டிங் டேன்னு ஒன்று வைப்பாங்க. விசிட்டிங் டேன்னு ஒன்று வச்சு அன்றைக்கி வந்து என்னை பார்க்கலாம், விசுவாசிகளை பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஒரு காலத்தில் இவங்க தேடி போனது இருந்துச்சு, அப்புறம் தேடி வர சொன்ன காலம் ஒன்று இருந்துச்சு, என்னை வந்து பாருங்கன்னு சொல்லி. அது கூட தப்பு இல்லை, அவருக்கு ஊழியக்காரருக்கு உடம்பு முடியல சொல்கிறாருன்னு வச்சுக்கலாமே. ஆனால் அவர் மோசே மாதிரி ஆகிடுவார், டயர்ட் ஆகிடுவார். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எத்தனை பேரை பார்க்க முடியும், எவ்வளோ பிரச்சனையை கேட்க முடியும். பிரச்சனையை கேட்டு கேட்டு இவர் மென்டலி இவர் வந்து அப்செட் ஆகிடுறாரு. ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இவ்வளோத்தையும் மோசையோடைய மாமா மாதிரி யாராவது வந்து அட்வைஸ் கொடுத்தா தான் உண்டு, நீ உட்காந்து எப்படிப்பா இவ்வளோத்தையும் கேட்க முடியும்னு. ஒரு பீரியடுக்கு அப்புறம் 2000 ஆத்துமா ஆயிடுச்சு, எப்படி உட்காந்து கேட்பீங்க? 2000 20,000 ஆகுது, எப்படி உட்காந்து கேட்பீங்க? 20,000 2 லட்சம் ஆகுது, எப்படி உட்காந்து கேட்பீங்க? உங்கள் ஆடுகளை பற்றி உங்களுக்கு தெரியாமலேயே போயிடும். ஸோ லிமிட்டட் க்ரௌட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அந்த லிமிட்டட் க்ரௌடை நீங்கள் தாண்டும் போது தப்பு நடக்குதுன்னு அர்த்தம். 2வது, ஒவ்வொரு ஆட்டையும் நீங்கள் சந்திச்சிருக்கணும். நான் எப்பவும் சொல்லுவேன், 52 வாரத்தில் உங்களால் எவ்வளோ பேரை சந்திக்க முடியுமோ அவ்வளோ பேர் தான் உங்கள்கிட்ட இருக்கணும். உங்களுடைய ஃபாஸ்டிங் ப்ரேயர், உங்களுடைய தனிஜபம், உங்களுடைய வேத வாசிப்பு, உங்கள் குடும்பத்துக்கு கொடுக்குற நேரம், இதெல்லாம் போய் ஆராதனை நேரம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, பைபிள் ஸ்டடி, இதெல்லாம் போய் உங்கள்கிட்ட இருக்கிற நேரத்தில் எவ்வளோ ஆத்மாவை உங்களால் உங்கள் சபையில் இருக்க ஆத்மாவை சந்திக்க முடியுமோ அவ்வளோ பேர் தான் உங்கள் சர்ச்சுக்குள்ளே இருக்கணும். உங்களால் ஒரு வருஷத்துக்குள்ளே உங்கள் சபை மொத்தத்தையும் போய் பார்க்க முடியலன்னா, நான் கேரல் ரவுண்ட்ஸை சொல்ல, அது கும்பலாக போய் பார்க்குறது, அதை நான் அந்த பேச்சுக்கே வரல. முடியலைன்னா எப்படி நீங்கள் அவங்களோட தனிப்பட்ட, இப்போ வெரி சிம்பிள்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய டாக்டர் இருக்கிறாரு, அவர் ரவுண்ட்ஸ் வரும்போது அந்த வார்டை மெயின்டைன் பண்ணுறக்கிட்ட நர்ஸுக்கிட்ட கேட்பார்ல, ஒவ்வொரு பேஷண்ட்டோடைய நிலைமை என்னன்னு கேட்பார். அவங்க வந்து சொல்லுவாங்க இப்படின்ட்டு, அதுக்கப்புறம் அந்த பேடை எடுத்து பார்த்தா அவர் தெரிஞ்சுப்பார், அது வேறு விஷயம். ஒரு ஓனர் வரும்போது ஒரு சூப்பர்வைசர்கிட்ட கேட்பார்ல, எப்பா என்ன நிலைமையில் போயிட்டுருக்குது நம்ம ஃபேக்ட்ரி, சொல்லணும்ல, கரெக்ட் தானே? ஒரு பிரின்சிபல் வரும்போது ஒவ்வொரு பசங்களையாக செக் பண்ண மாட்டார். அவர் என்ன பண்ணுவார், அங்கே இருக்கிற கிளாஸ் டீச்சரை கூப்பிட்டு கேட்பார், இங்கே இருக்கிறவங்களோட ஸ்டாண்டர்ட் என்ன, பசங்க எப்படி இருக்கிறாங்க. அதே மாதிரி தேவன் வரும்போது ஒரு மெய்ப்பனை கேட்பார் தானே, உன் சர்ச்சோடைய ஸ்டாண்டர்ட் என்னன்னு. உங்ககிட்ட இருக்கிற எல்லா விசுவாசியோடைய ஸ்டாண்டர்டை உங்களால் சொல்ல முடியுமா?
சொல்ல முடியுங்கிற அளவில் நீங்கள் இருந்தால் தான் பாஸ். என் அசிஸ்டண்ட்டுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாதுன்னா நீங்கள் ஃபெயில். வெரி சிம்பிள். உன் பையன் என்ன படிக்கிறான்னு கேட்கும் போது என் மனைவிக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாதுன்னு ஒரு அப்பா சொல்லிட்டாருன்னா அப்பாவா அவர் ஃபெயில் ஆகிட்டாருன்னு அர்த்தம். மனைவிக்கு தெரியறது தப்பு கிடையாது, அப்பாவுக்கும் தெரிஞ்சிருக்கணும்ல. பையன் என்ன கிளாஸ் படிக்கிறான், என்ன செக்ஷன் படிக்கிறான், அவனுடைய மார்க் என்ன. சம்பாதிக்கிறது மட்டும், குடும்பத்துக்கு கொடுக்கறது மட்டும் ஒரு தகப்பனுடைய வேலை இல்லையே. என் குடும்பத்தில் இருக்கிற அந்த 2 பேருடைய பல்ஸ் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். என் பிள்ளைங்களுடைய பல்ஸ், என் மனைவியோடைய பல்ஸ். அதே மாதிரி ஒரு மேய்ப்பனுடைய பல்ஸ் அந்த சபையில் இருக்கிற அத்தனை ஆத்மா. எவ்வளோ ஆத்மா உன்னால் மெயின்டைன் பண்ண முடியுமோ அவ்வளோ ஆத்மா. என்னால் 200 பேரை ஒரு வருஷத்தில் பார்த்துக்கணும், ஓகே ஓகே, நோ இஷ்யூஸ். நான் 2000 பேரையும் போய் பார்ப்பேன், டே அண்ட் நைட்டாக பார்ப்பேன். என் குடும்பத்துக்கும் நேரம் கொடுப்பேன், நான் பைபிளையும் தியானிப்பேன், ஆராதனையும் பண்ணுவேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்துவேன், உபவாசமும் இருப்பேன், தேவையான கல்யாணங்களை நடத்தி வைப்பேன். மீதம் உள்ள நேரத்தில் என்னால் 2000 பேரை பார்க்க முடியும்னா உங்களுடைய கெப்பாசிட்டி, ஓகே, நோ இஷ்யூஸ். ஆனால் பார்க்காம நான் ஆளை போட்டு பார்ப்பேன்னா, மேய்ப்பன் அவர் வரும்போது நியாயாதிபதி கேள்வி தானே கேட்பார். ஏன்பா நான் உங்ககிட்ட கொடுத்ததில் எத்தனை நசல் கொண்டது, எத்தனை காயம் கட்டினது, எத்தனை துரத்து உண்டது, எத்தனை பலவீனம் போது எப்போ அசிஸ்டன்ஸ் ரிப்போர்ட் கொண்டு வானா ஆண்டவர் சொல்லுவார், அக்கிரம செய்கைக்காரனே அப்படியே போயிடு, நீங்கள் 4 அசிஸ்டன்ட் மட்டும் வாங்க, நீங்கள் கொடுங்க. ஏன் உங்ககிட்ட தானே டேட்டாஸ் இருக்குது, இவர்கிட்ட இல்லையே. அதை விட கொடுமை தான் இப்போ எல்லா இடத்துலையும் நடக்குது. நிறைய ஊழியர்கள் எவாஞ்சலிஸ்ட் வேலையை பார்ப்பாங்க. நிறைய பாஸ்டர்ஸ் என்ன பார்ப்பாங்கன்னா, சபையை விட்டுட்டு 2 மாதம் 3 மாதம் போயிடுவாங்க. விட்டுட்டு சபையை யாரையாவது பார்த்துக்க சொல்லிட்டு போவாங்க. எய்தர் அவங்க ஃபேமிலியிலே யாராவது இருக்கும், இல்லைனா அசிஸ்டண்ட்டாக இருக்கும், அசோசியேட்டாக இருக்கும், மேபி யாரோ ஒருத்தர் போயிடுவாங்க. இந்த 2 மாதம் 3 மாதம் அவங்க அவைலபிளாக இருக்க மாட்டாங்க. பட் அவங்களுக்கு அதோடைய கஷ்டமே நிறைய பேருக்கு தெரியாது. என்ன கொடுமைன்னா, ஒரு விசுவாசி உயிர் போகிறதுக்கு முன்னாடி தன் சொந்தக்காரங்களை பார்க்க நினைக்கிற மாதிரியே தன் ஆவிக்குரிய தகப்பனையும் பார்க்க நினைப்பான். ஏன்னா அவன் அத்தோட பரலோகத்துக்கு போகிறானான்றது ஒரு முக்கியமான விஷயம். அவன் அந்த நேரத்தில் பாஸ்டரை பார்க்க நினைப்பான். பாஸ்டரை பார்க்கணும், பாஸ்டர் ஜோமான வருஷம். எல்லா விசுவாசியும் என்ன நினைக்கணும்னா, அப்பாவோ அம்மாவோ பிள்ளையோ சாக போகிற நேரத்தில் பாஸ்டர் ஜோம் பண்ணார்னா பிழைக்க வழி இருக்குதே. இதையும் தாண்டி அந்த அடக்காராதனையை பாஸ்டர் தான் பண்ணணும்னு அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரியதான வாஞ்சை இருக்கும். சில வயசானவங்களாம் சாகும்போது எங்கள் பாஸ்டர் எனக்கு அடக்காராதனை பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு சாவாங்க. புறஜாதியார் சொல்லுவாங்க கடைசி ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு. நமக்கு அப்படிலாம் இல்லை. ஆனால் அவங்க ஆசைப்படுறாங்க. என்ன ஆசைப்படுறாங்க? இத்தனை நாள் எனக்கு கம்யூனியன் கொடுத்த, என்னை போதிச்ச, என்னை வளர்த்த, என்னை பரலோகத்துக்கு அனுப்புறதுக்கு காரணமாக இருக்கிற என்னுடைய மெய்ப்பன் எனக்கு ஒரு அடக்காராதனை செய்யணும்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க? ஆசைப்படுறாங்க. அதுக்கு கூட நீங்கள் அவைலபிளாக இல்லாட்டி எப்படி? இல்லை, அவங்க அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற சபைகள்லாம் ஒரு பழக்கம் உண்டு. என்ன பழக்கம்னா, கடைசி நேரத்தில் சாக போகிறாங்கன்னு தெரிஞ்சிட்டா அவங்களுக்கு போய் கம்யூனியன் கொடுப்பாங்க. சர்ச்சுக்கு வர முடியாத நேரம், சர்ச்சுக்கு வர முடியாது, அவங்க நிலைமை முடிய போதும் போது அந்த கம்யூனியன் தன் போதகர் கொடுக்கணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா ஆவிக்குரிய தகப்பன் அவர். அந்த நேரத்தில் நீங்கள் அவைலபிளாக இல்லாட்டி அதை சொன்னோம்னா நிறைய பேருக்கு இந்த உணர்வு புரிய மாட்டேங்குது. எதிர்கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, இவர் மட்டும் ஜெகன் மட்டும் ஊர் ஊராக போகிறாரே அப்படின்னா, ஜெகன் எவாஞ்சலிஸ்ட் டீச்சர், அவர் ஊர் ஊராக தான் போகணும், அது அவருடைய அழைப்பு. அவர் ஒரு இடத்துல இருக்கக்கூடாது, இருந்த ஆபத்து. நம்ம சபையில் இருக்கிறோம், நான் இங்கே தங்கி எல்லா வாரமும் அது ஆபத்தான விஷயமா போயிடும். சிலர் கேபாவை சேர்ந்தவன் என்றும் சிலர் பவுலை சேர்ந்தவன் என்றும் மாறிடும், இருக்கக்கூடாது. அதே மாதிரி போதகர் விசுவாசிக்கு எப்பவும் அவைலபிளாக இருக்கணும். மெய்ப்பன் கேட்குற நேரத்துக்கு அவர் கிடைக்கலன்னா அந்த பாண்டு ஒட்டஞ்சிரும். தெரியுமா உங்களுக்கு? அவங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அந்த குடும்பமே அந்த பாண்டை விட்டு போயிடும். வருவாங்க போவாங்க, கடைசி நேரத்தில் கூட அவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அது அவங்களுக்கு புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால ஆர்கியூமெண்ட் தான் பண்ணுறாங்க. ஸோ அந்த அந்த விசுவாசி அந்த அவைலபிள் நேரத்துக்கு அவங்க கிடைக்கணும். அப்போது அவங்களால எவ்வளோ ஆத்மாக்களை நடத்த முடியுமோ அவ்வளோ ஆத்மாக்கள் அவங்ககிட்ட இருக்கணும். அந்த ஆத்மாக்களுடைய மொத்த டேட்டா பேஸும் அவங்ககிட்ட இருக்கணும். இது 2வது மிக முக்கியமான கடைசி விஷயம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கிட்ட இருக்கிற அத்தனை ஆத்மாவும் கண்டிப்பாக பரலோகத்துக்கு போகணுங்கிற கன்ஃபர்மேஷன் ஒரு மெய்ப்பனுக்கு வரணும் இல்லையா? ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் கவர்மெண்ட்லேருந்து ரிப்போர்ட் கேட்பாங்க. இந்த வருஷம் உங்களுக்கு சேர்ந்த
பேஷண்ட்ஸ் எத்தனை, குணமாகி போனவங்க எத்தனை, அங்கே செத்தவங்க எத்தனை, அதில் டெத் சர்டிஃபிகேட்டை வச்சு அவங்க ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க. அப்போது அந்த ஹாஸ்பிட்டல்ஸில் பொதுவாக எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அது தப்பு தான் அவங்க பண்ணுறது. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாகிற மாதிரி இருக்கிறவங்கள ஜிஹெச்சுக்கு அனுப்பி விட்ருவாங்க. ஏன்னா என்னுடைய ஹாஸ்பிட்டலில் செத்தவங்கன்னு ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. என் ஹாஸ்பிட்டலில் வந்தவங்க எல்லாம் பிழைச்சவங்க தான் 100%. என் ஹாஸ்பிட்டலில் செத்தவங்கன்னு ஒருத்தர் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்ல விரும்புவாங்க, ஆசைப்படுவாங்க, நல்லதும் கூட. அதே மாதிரி ஸ்கூல்ஸ் எடுத்துக்கோங்க. என் ஸ்கூலில் 100% பாஸ், ஃபெயில்னு ஒருத்தர் இருக்கக்கூடாது. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 9th 10th பசங்களை 9th ஃபில்டர் பண்ணி 9th சிலர்லாம் 10th ரெடி பண்ணுவாங்க. அந்த மே மாதம் லீவ்லலாம் படிக்க வைப்பாங்க, ஸ்பெஷல் கிளாஸ் ரிவிஷன். அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஸ்கூல் 100% பாஸ் ஆகணும். ஒரு ஆர்கனைசேஷன் இந்த வருஷம் 100% ப்ராஃபிட் காட்டணும் நினைக்கிறானா? எல்லாரும் நினைக்கிறானா? ஒரு சர்ச் 100% பரலோகத்துக்கு போகணும்னு ஏன் நினைக்கக்கூடாது? நினைக்கணும்ல. அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இல்லைங்களா? இல்லையா? என்னை நம்பி கொடுத்ததில் ஒன்று ஃபெயிலுங்கிறதுல நீங்கள் என்ன சந்தோஷம் இருக்க முடியும்? ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். அவங்க வந்து எனக்கு பழக்கம். அந்த எக்ஸாம் வந்த உடனே ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணும்போது சொல்கிறாங்க, அண்ணே என்னுடைய கிளாஸில் எல்லாரும் பாஸுனே. அந்த பிள்ளைகளுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர், நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்னு சொல்கிறோம். அந்த ஸ்கூல் டீச்சர் தான் சொல்லி கொடுத்த பசங்க எல்லாரும் பாஸு. அந்த பையன் திருப்பி வந்து இவங்களுக்கு காசு கொடுக்க போகிறானா? இல்லை. திருப்பி ஃப்யூச்சரில் எங்கேயாவது போய் இவங்களை வந்து வீடு கட்டி கொடுக்க போகிறானா? எதுவும் கிடையாது. அந்த பையன் பாஸ், அவ்வளோதான். ஆனால் அவங்களுக்குள்ள எவ்வளோ ஒரு சந்தோஷம். ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, என்னுடைய கிளாஸில் எல்லா பசங்களும் பாஸுனே. இந்த ஒரு வாஞ்சையும் வெறியும் ஒவ்வொரு மெய்ப்பனுக்கும் வர வேண்டாம்? கூப்பிட்டு கேளுங்க, உங்கள் சர்ச்சில் எத்தனை பேர் பரலோகத்துக்கு போவாங்க? கர்த்தரே அறிவார். ஒரு மிகப்பெரிய பாஸ்டர் ஒரு போதகர் கருத்தரங்கில் அவர் பேசும்போது அவரே இந்த கேள்வி கேட்குறார், நம்ம சர்ச்சில் எத்தனை பேர் பரலோகத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, அங்கே ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கையான ஆட்கள் இருக்கிறாங்க. அவரே சொல்கிறாரு, ஒரு 10% கூட போவாங்களான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எண்ணிக்கையிலும் என்ன சொல்கிறது, ஃபேம்லையும் எல்லா விஷயத்திலும் ஒரு மிகப்பெரிய ஒரு சபை. அதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு மேய்ப்பன், அந்த மேய்ப்பனே அவரே ஒரு ஆத்மா சபைக்குள்ளே வரணுன்றதில் ரொம்ப கவனமாக இருக்கார். புதிய ஆத்மாக்கள் நிறையா வரணும், நீங்கள் சொன்ன மாதிரி 100 பேர் இல்லை 1000 பேர் வரணும், புதிய ஆத்மாக்கள் நிறையா வரணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாங்க. நிறைய பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு சொல்லி விரும்புகிறாங்க. நிறையா இது மாதிரி அவங்களுக்கு நல்ல அவங்கள வந்து ஊழியத்தில் நடத்தணும்லாம் விரும்புகிறாங்க. ஆனால் எத்தனை பேர் பரலோகத்துக்கு வந்து அடைவாங்கன்றதில் வந்து ஒரு டவுட்ஃபுல்லாகவே இருக்கிறாங்க. ஸோ இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஒரு வினோதமான காரியம் நடக்குது. என்னென்னா, டார்கெட்டே இல்லாத ஒரு வேலை தான் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்காரு. தேர் இஸ் நோ டார்கெட். இவ்வளோ ஆத்மாவை நீ கொண்டு வரணும்னு என்கிட்ட ஆண்டவர் சொல்லவே இல்லை. எந்த மினிஸ்ட்ரிக்கும் சொல்லலை, மேய்ப்பனில் ஆரம்பித்து எவாஞ்சலிஸ்ட் வரைக்கும். ஆனால் ஒவ்வொரு சபையிலையும் நம்ம ஒரு டார்கெட் எழுதி வச்சு நம்ம ஒர்க் பண்ணுறோம். இந்த வருஷம் 500 ஆத்மா, 500 பேருக்கு ஞானசானம், 10 வீட்டு கூட்டம், இப்படி எழுதியிருக்கோம். இது எல்லா சபையிலும் பண்ணுறது, எல்லா சபையிலும் நிறைய பேர் பண்ணுறாங்க. நான் இது தப்பு சரிங்கிற வாதத்துக்கு வரல. எந்த சர்ச்சிலையாவது என் சபையில் எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா ஆத்மாவும் பரலோகத்துக்கு போகும் அப்படிங்கிற டார்கெட் இருக்கா? இருக்க வேண்டிய டார்கெட் அதுதான். எவ்வளோ வேணால் வரட்டும், ஏன்னா இவ்வளோ கொண்டு வா ஆண்டவர் என்கிட்ட சொல்லலை. அது எவ்வளோ வேணாலும் வரட்டும். ஆனால் வந்த அத்தனையும் பரலோகத்துக்கு போகுமா? என்னை நம்பி கொடுத்ததில் எல்லாம் பாஸ் ஆகுமா? ஒரு 2 பிள்ளைகளை வீட்டில் வச்சுருக்கிற தகப்பனே 2 பிள்ளையும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான். சரி, ஒன்று நல்லா இருக்குது, ஒன்று நாசமான பரவாயில்ல, நான் நினைக்கவே இல்லை. 2ம் நல்லா இருக்கணும். அன்றைக்கெலாம் 8 பிள்ளைங்க 10 பிள்ளைங்க 8 பிள்ளையும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்போது சபைக்குள்ளே இருக்கிற அத்தனையும் பரலோகத்துக்கு போகுமான்னு கூப்பிட்டு கேட்டால் என்னால் சொல்ல முடியுமாங்கிறதா என்னுடைய கேள்வி. என்னால் இத்தனையும் கண்டிப்பாக போகும், இது வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலி டெவலப் ஆகலை. அந்த சபைக்குள்ளே இருக்குதானே, அப்படி நசல் கொண்டது இருக்குதானே, பலவீனமானது இருக்குதானே, எத்தனை பேர் காயத்தோடு உட்கார்ந்து இருக்குது, எத்தனை பேர் விசுவாசிகள் வந்து எங்களுக்கு எழுதுவாங்க. நாங்கள் அதை என்கரேஜ் பண்ணுறதில்ல. எங்களை வந்து எங்ககிட்ட திருப்புறதை நாங்கள் விரும்புறதில்லை. எப்பவுமே சபைக்கு நேரம் தான் திருப்புறோம். எத்தனை பேர் எங்களுக்கு எழுதுகிறாங்க தெரியுங்களா? என்ன எழுதுவாங்க தெரியுமா? எங்கள் போதகர் எங்களை வீட்டுக்கு ஒரு தடவை கூட இது வரைக்கும் வந்ததே இல்லை, எங்கள் விஷயத்த நாங்கள் அவர்கிட்ட ஷேர் பண்ண முடியறதில்ல. இதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய விஷயம் நம்ம ஒரு சிலர்லாம் கொஞ்சம் திருத்திக்கிட்டா நல்லதுன்னு நினைப்பேன். என்னென்னா, விசுவாசிகளுக்கும் போதகர்களுக்கும் நடுவில் சில மீடியேட்டர்ஸ் இருப்பாங்க. சிலர் அது சபையில் இருக்கக்கூடிய மூப்பராக இருக்கும்,
அது அசோசியேட்ஸாக இருக்கும், அல்லது போதகருடைய ஃபேமிலியாக இருக்கும். விசுவாசி என்ன விரும்புகிறான்னா, இப்போ நான்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது எங்கள் வீட்டில் யாருமே ஏற்றுக்கொள்ளலை. எனக்கு குடும்பம்னா என் சபை தான், எனக்கு ஆவிக்குரிய தகப்பன்னா என்னுடைய போதகர் தான். நான் என்ன விரும்புவேன்னா, நான் நினைக்கிற நேரம்லாம் அவரை பார்க்கணுன்றது என் ஆசை தான். ஆனால் அவைலபிள் இல்லை, அவருக்கும் குடும்பம் இருக்கு. ஆனால் 10 தடவையில் ஒரு தடவையாக அதை நான் என்ன செய்யணும், அவரை பார்க்கணும். ஒரு ரொம்ப அர்ஜென்ட்டான சூழ்நிலை, ஒரு மனபாரம், அந்த நேரத்தில் என் போதகத்தை நான் இறக்கி வைக்கணும்னு நினைக்கும் போது அந்த போதகர் அவைலபிளாக இல்லாட்டி எப்படி, அந்த மெய்ப்பன் இல்லாட்டி எப்படி? எல்லா தடவையும் நீங்கள் பார்க்க வேண்டாம், ஆனால் அவனுடைய சூழ்நிலை இந்த தடவை பார்த்தே ஆகணும். எத்தனை பேர் இதனால தான் பிரச்சனை, நல்லா கவனிங்க, இதனால தான் நிறையா எவாஞ்சலிஸ்ட்டுகள் என்ன செய்கிறாங்க, 24 hours நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலான்னு ஒரு நம்பரை கொடுத்துட்றாங்க. எப்பொழுதும் நீங்கள் உங்களுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம், இப்படிலாம் போடுறவங்க இருக்காங்க. ஏன் அந்த பக்கம் ஜனங்க திரும்புகிறாங்கன்னா, அந்த எவாஞ்சலிஸ்டால் எனக்கு அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்குது. ரெண்டாவது, நான் பேசுகிறத கேட்குறதுக்கு ஒருத்தர் இருக்கிறான்ல, என்னுடைய பாரமான சூழ்நிலை எனக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறான்ல, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஊழியர்கள், குறிப்பாக மேய்ப்பர்கள் விசுவாசிகளுக்கு அவைலபிளாக இருக்கணும். இது எல்லாத்துக்கும் பேசிக் பிரச்சனை. என்னால் நடத்த முடியாத அளவுக்கு என்கிட்ட க்ரௌடு இருக்குது, அதான் பிரச்சனையே. என்கிட்ட 100 பேர், அந்த 100 பேர் திடீர்னு என்னை கூப்பிட்றாங்க ஒருத்தர்னா 100 பேருக்கு நான் அவைலபிளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. 52 வாரத்தில் நான் 100 பேரை சந்திச்சிருவேன், 52 வாரத்தில் 200 பேரை சந்திச்சிருவேன். நான் ஒரு வாரத்துக்கு 4 பேரை போய் என்னால் பார்க்க முடியும், ஹவுஸ் விசிட்டிங் பண்ண முடியும். ஒரு வாரத்தில் 400 பேரை நான் எப்படி ஹவுஸ் விசிட்டிங் பண்ண முடியும்? பண்ண முடியாதுல்ல. இப்போ அவனுக்கு நான் அவைலபிளே இல்லை. போதகரோடு உட்காந்து நான் பேசி முதல்ல போனேன், அதுக்கப்புறம் என் பாஸ்டர் 10 வருஷம் ஆச்சு நான் பேசின்னு சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. மெய்ப்பன் அந்த பெரிய ஆவிக்குரிய குடும்பத்தினுடைய தகப்பன், அந்த விசுவாசி என்கிறதான பிள்ளைக்கு அவனும் தகப்பன், அவனோட அவைலபிள். போதகருக்கு மெய்ப்பருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அவருக்கு ஃபேமிலி இருக்குது, அவர் குடும்பத்தை நடத்தணும், அவருக்கும் உடல் உபாதைகள் இருக்குது, பார்க்க முடியாத சுச்சுவேஷன்ஸ் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, வெளியே போக வேண்டியிருக்கு, எல்லாம் இருக்குது. இவளை தாண்டி தான் சந்தித்து தான் ஆகணும். ஏன்னா அது அந்த வேலை, அந்த அந்த அழைப்பினுடைய மேன்மை அது. அதை நான் செய்யாததுனால ஒரு எவாஞ்சலிஸ்ட் அந்த வேலையை செய்ய தொடங்குறாரு, ஒரு தீர்க்கதரிசி அந்த வேலையை செய்ய தொடங்குறாரு. அப்புறம் நீங்கள் தீர்க்கதரிசியை குற்றப்படுத்தக்கூடாது, அப்புறம் எவாஞ்சலிஸ்ட்டை குற்றப்படுத்தக்கூடாது. அவர் பாருங்கள் தனியாக க்ரௌடை பிச்சுக்கிட்டு போய் தனியாக, ஆமாம் அவன் அவைலபிளாக இருக்கான், அதனால் நடக்குது. அவைலபிள் இல்லாமல் நீங்கள் அவைலபிளாக இருந்தால் எங்கேயுமே போகாது. வீட்டில் தாயினிடத்திலும் தகப்பனிடத்திலும் அன்பு கிடைக்காத பிள்ளை வெளியே தேடுவது இயல்பு. அப்பாவையும் அம்மாவையும் ரொம்ப நேசிக்கிறவங்க வெளியே நேசமாக இருக்கிறது ரொம்ப குறைவு. 1-2 போகும், அதை ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ மெய்ப்பனுடைய மிக முக்கியமான ரோல் அந்த அவைலபிலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை விட முக்கியம் ஒவ்வொரு சோலுடைய ஸ்டாண்டர்ட், ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட். ஒரு டீச்சரை கூப்பிட்டு கேட்டு பாருங்கள், உங்கள் கிளாஸில் இது எத்தனை பாஸ் ஆகும், எத்தனை ஃபெயில் ஆகும். ஆனால் இத்தனைக்கும் அந்த டீச்சர்கிட்ட 50 பேர் தான் இருப்பாங்க, ஒரு செக்ஷனுக்கு 50 பேர் தான். தே கேன் சொல்லுவாங்க, இது ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு, அது டிஸ்டிங்ஷனு, இது கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் அதை இந்த 10 பேர் தான் ஃபெயில் ஆகிற மாதிரி இருக்குது, நம்ம அவனுக்கு தனியாக கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு ஹெட்மாஸ்டருக்கு அவங்க ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஹெட்மாஸ்டர் அந்த 10 பேருடைய பேரண்ட்ஸை கூப்பிடுவார். கூப்பிட்டு என்ன சொல்லுவார், உன் பையன்லாம் சரியாக இருக்க மாட்டேங்கிறான், ஒழுங்காக படிக்க சொல்லுங்கள், ஒரு டியூஷன் வைங்க. ஏன்னா அந்த ரிப்போர்ட் ஹெட்மாஸ்டருக்கு கிடைக்குது பாருங்கள். அந்த மாதிரி சர்ச்சில் உங்கள் விசுவாசியோட ரிப்போர்ட் உங்களுக்கு கிடைக்குமா? நம்ம எத்தனை பேர் சொல்கிறோம், இந்த விசுவாசி இப்படி செய்வார்னு நான் எதிரே பார்க்கலைங்க, அவர் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஸ்பிரிச்சுவலாக இருந்தார், இந்த மனுஷனா இப்படி செஞ்சிட்டாரு. ஆனால் அப்போ உங்களுக்கு அவன் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் தெரியலன்னு அர்த்தம். பவுல் உற்று பார்த்து, பரியேசுவை உற்று பார்த்து, பேர் பரியேசு, இயேசுவின் மகன் அர்த்தம், பேர் இயேசுவின் மகன். ஆனால் அவனை உத்து பார்க்குறான், பார்த்தவன சொல்கிறான், நீ நீதிக்கு பகஞ்சன், நீ கேட்டின் மகன், அவன் சொல்கிறான்ல. அப்போ அவனோட ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் இவனுக்கு தெரியுது இல்லை. அந்த இடத்துல தான் ஒரு மெய்ப்பனும் இருக்கணும். இருந்தால் உண்மையிலேயே 100% சபை பரலோகத்துக்கு போயிடும். அந்த பேர்டன் வரணும். என்கிட்ட ஒன்று கொடுத்துட்டார் ஆண்டவர், இதை நான் விட்டுட்டு போகவே மாட்டேன், எப்படியாவது தூக்கிட்டு போயிடுவேன், என்ன செஞ்சாவது எப்படியாவது இந்த ஆத்மாவை நான் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன். ஏன்னா என்கிட்ட கொடுத்துட்டாரு. அந்த கேர், அந்த எடுக்க நம்ம பேர்டன் வந்துடுச்சுனாலே சபை சூப்பராக இருக்கும். ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அந்த மேய்ப்பனுடைய ரோல், அதாவது ஒரு ஆத்மா உள்ளே வர்றதுலேருந்து அவனை சத்தியத்தில் வளர்க்குறதுலேருந்து ஞானஸ்தானம் கொடுத்து அபிஷேகத்துக்குள்ளே நடத்தி அவனை நல்ல ஒரு சீஷனாக்கி ஊழியனாக்கி
ஆண்டவருடைய அழைப்பில் அவங்கள கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும், முக்கியமாக பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கும் மேய்ப்பனுடைய அந்த கண்காணிப்பு, அந்த டியூட்டி அது ரொம்ப அவசியமாக இருக்குன்னு சொல்லி சொன்னீங்க. ரொம்ப அருமையாக சொன்னீங்க. கடைசியாக ஒரே ஒரு ப்ராக்டிக்கல் கொஸ்டினை மட்டும் நான் கேட்டுட்டு இதை நம்ம கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போது இந்த காலகட்டத்தில் ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு கஷ்டம் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அநேகர் சபையில் வந்து சத்தியம் கேட்காம வேறு வாயிலாக யூடியூப், டிவி அந்த மாதிரி வாயிலாக சத்தியத்தை கேட்குறாங்க. கேட்டுட்டு அவங்க வந்து இப்போ ஒரு ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று சொன்னாலோ அல்லது ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொன்னாலோ அவங்களுடைய வேறு சில காரியங்களுக்கு சபை கண்டிப்பாக அவங்களுக்கு தேவைப்படுது. அப்போ திடீர்னு வந்து எங்களுக்கு வந்து ஞானஸ்தானம் கொடுங்க, நான் வந்து ஊழியம் செய்ய விரும்புகிறேன், இதை செய்ய விரும்புகிறேன், அதை செய்ய விரும்புகிறேன் அப்படி சொல்கிறாங்க. அவங்களுடைய விருப்பத்துக்கு அல்லது அவங்க கேட்குறத நம்ம செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வருது. ஏன்னா ஒரு பாண்ட் உண்டாகணும். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பாண்ட் உண்டாகலை. இப்போ இந்த காலகட்டத்தில் இருக்கிற இந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? அதாவது இப்போது இது 2 பார்ட்டாக பிரித்து நம்ம பார்க்கலாம். ஒன்று, இந்த பேண்டமிக்கை எதிர்பார்த்து சபையை நம்ம ஆயத்தம் பண்ணி வச்சுருந்துருக்கணும். இந்த பேண்டமிக் மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் இன்னும் நிறைய வரும். நம்ம இப்படி ஒரு பேண்டமிக் வரும் நாங்கள் எதிர்பார்த்தோமா அப்படின்னா எதிர்பார்த்துருக்கணும். இயேசுநாதரும் சொல்லியிருக்கிறாரு, முன்னெச்சரிக்கையாக ஆண்டவர் 2 வருஷமாக சபைகளுக்கு சொல்லிட்டு இருக்காரு ஆல் ஓவர் த வேர்ல்டு. நாங்கள் இப்படி ஒரு லாங் இதை நாங்கள் எதிர்பார்க்கலை அப்படின்னா சரி, ஓகே, எதிர்பார்க்கலை, விட்டுருவோம். எதிர்பார்த்துருக்கணும், பார்க்கலை, இனிமேட்டு எதிர்பாருங்க, நிறைய வரும். இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக தேவன் வந்து வேறு காரியங்களை எழுப்புகிறார். எப்படி எழுப்புகிறார்னா, உங்களுக்கு ஆடு மேலே எவ்வளோ பாரம் இருக்குதோ அதை விட ஒரு படி அதிகம் தேவனுக்கு. ஏன்னா அவர் தானே அதை உங்ககிட்ட கொடுத்தாரு. கண்டிப்பாக. ஸோ அதை வந்து எப்படியாவது போஷித்து பரலோகத்துக்கு கூட்டு போகணுன்றது ஒரு பிளான். சபையை அடைக்க சுச்சுவேஷனில் அப்போ அவங்களுக்கு போஷிக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஆன்லைனில் கொடுக்குறாரு. ஏன் இன்றைக்கி மெய்ப்பர்களே ஆன்லைனில் வந்து தங்களுடைய ஆடுகளுக்கு போஷிக்கிறாங்க, அது ஒரு பக்கம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி மற்றவங்களுடைய செய்தியை கேட்டுட்டு இப்போ உங்கள்கிட்ட வந்து எனக்கு ஞானஸ்தானம் எடுக்கணும், எனக்கு வந்து ஊழியம் பண்ணணும்னு சொல்லும் போது நீங்கள் கண்டிப்பாக உடனடியாக அதற்கான முடிவை எடுக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால், ஒன்று, அது உங்களுடைய ஆத்மா இல்லை, அது யாருடைய செய்தியை கேட்டு வந்திருக்குது, வரட்டும். இப்போ இந்த ஞானஸ்தானம் வந்து அர்ஜெண்ட்டாக கொடுக்கணுன்ற அவசியம்லாம் இப்போ இல்லை. சபைக்கு வரட்டும், கொஞ்ச நாள் தங்கி இருக்கட்டும், செய்தி கேட்கட்டும், உங்கள் செய்தியை கேட்கட்டும், மெய்ப்பெண்ணுடைய செய்தியை கேட்கட்டும், அது என்ன ஸ்டாண்டர்டில் இருக்குதுன்னு மெய்ப்பெண் உணரட்டும். அதுக்கப்புறம் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு அவங்க தகுதி ஆகிட்டாங்களான்னு பார்க்கட்டும், அதுக்கப்புறம் கொடுக்கலாம். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டா பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்லாம் யாரும் சொல்லலை. பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஞானஸ்தானம் தேவை. ஆனால் ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு சத்தியத்திலே இல்லைன்னா நீங்கள் போக முடியாது. ஒருவேளை நீங்கள் சத்தியத்தில் இருந்து ஞானஸ்தானம் எடுக்க நேரம் இல்லாவிட்டால் பரதீசிக்காவது போகலாம், கல்லன் போன மாதிரி. பரலோகம் நான் சொல்லலை, பாரடைஸ்க்காவது போகலாம். ஆனால் ஞானஸ்தானம் என்பது ஒரு சடங்காச்சாரம் இல்லை, சத்தியத்தை அறிந்து எடுப்பது தான் ஞானஸ்தானம். அப்போ சிலர் வந்து சில சத்தியம், இப்போ நம்மளை மாதிரி கடைசி கால சத்தியங்கள்லாம் கேட்ட உடனே ஒரு எமோஷ்னலில் பயத்தில் உடனே எடுக்கணும் அப்படிம்பாங்க. நான் அதனால தான் என்ன சொல்லுவேன், உங்கள் போதகரை போய் சந்திங்க. எங்களுடைய மீட்டிங்கில் ஞானஸ்தானத்துக்கு ஆல்டர் கால் கொடுக்குறோம், போய் உங்கள் போதகரை சந்திங்க, அவங்க உங்களுக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுவாங்கன்னு சொல்லுவேன். காரணம் என்னென்னா, அவங்கள பார்த்துட்டு இவங்க ஞானஸ்தானம் எப்போ கொடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியும், எப்போ கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் ஊழியம். ஊழியம் என்பது எமோஷ்னலில் பண்ணுறதெல்லாம் கிடையாது. இப்போது எல்லார் மேலேயும் எவாஞ்சலிஸ்ட், என்மேல் விழுந்த கடமை சுவிசேஷம் சொல்லுவது, அத்தனை விசுவாசியும் சொல்லணும், அது இல்லை. தனிப்பட்ட முறையில் ஊழியம் என்பது என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஊழியம் உங்களுடைய தலைமை போதகர்கிட்டையோ அல்லது மெய்ப்பன்கிட்டையோ கொஞ்ச நாள் அடங்கி இருந்து அதை கற்றுக்கிட்டு அவர் மூலமாக நீங்கள் சத்தியத்தை அறிந்து ஊழியத்தினுடைய பாரத்தை அறிஞ்சு அதுக்கப்புறம் செய்வதுக்கு பேர் தான் ஊழியம். உடனே கேட்ட உடனே நாட்கள் கடைசி காலம் கொஞ்ச காலம் தான் இருக்குது, அது கூட நான் எப்படியாவது ஆத்மாதாயம் பண்ணணும். ஆத்மா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆண்டவர் அழைச்சி வரணும். நீங்களாம் எமோஷனலில் வந்தீங்கன்னா கஷ்டம், அது நாளைக்கு இதே எமோஷனலில் ரிட்டர்ன் ஆகிடுவாங்க. அதனால் இப்போ இருக்க சில ஊழியக்காரங்களுமே எப்படி இருக்கிறாங்கன்னா, இது இன்னொரு வேர்ஷன் சொல்கிறேன், இந்த வருஷம் நான் 100 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வரவங்களாக இருந்தாலும் 3 மாதத்தில் ஞானஸ்தானம் கொடுத்துட்றாங்க. அவங்க என்ன கேட்டாங்க, ஏது கேட்டாங்க, அவங்களோட ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் என்ன எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஏன் இந்த வருஷம் டார்கெட்டு 100, நான் 100ல் 99 கொடுத்தேன், இன்னும் 1 தான் பாக்கி. யாராவது ஒருத்தர் வருவாங்க வந்து, ஐயா நான் ஞானஸ்தானம் எடுக்கணும், இதுதான் தேவசித்தம், அவன் அன்றைக்கி தான் ரட்சிக்கவே பட்டிருப்பான், உடனே ஞானஸ்தானம். அப்படி ஒரு டார்கெட்டே தேவையில்லை நமக்கு. இந்த மாதிரி எமோஷனலாக வரவங்கள நான் சொல்லுவேன், எமோஷனலாக வரவங்களுக்கு கொடுக்காதீங்க. எமோஷனல் ஞானஸ்தானம் எடுக்கிறது, எமோஷனலாக ஊழியத்துக்கு வர்றது. அப்புறம் சிலர் வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் உங்கள் கூட நான் எப்படியாவது அசிஸ்டண்ட்டாக இருக்கணும், நான் உங்கள் கூட இருக்கணும் அப்படிமா. இவெல்லாம் எமோஷனலில் வரவேன். உங்கள் மேலே உள்ள பாசத்தில் நீ கொடுக்குற செய்தியை கேட்டு
இந்த கூட வைக்கிற ஆளை கூட ரொம்ப யோசித்து கர்த்தர் சொன்னால் தான் செலக்ட் பண்ணி வைக்கணும். ஸோ இந்த மாதிரி ஆட்களை கொஞ்ச நாள் சொல்லுங்கள், சபைக்கு வாங்க, கொஞ்ச நாள் சபையில் தரிச்சிருங்க, செய்தி கேளுங்க, அதுக்கு பிறகு நம்ம பார்க்கலான்னு சொல்லுங்கள். ஒன்றும் அர்ஜென்ட்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ உடனே பரலோகம் வந்து நமக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணல, இன்னும் 2 வாரம் தான் இருக்குது, அதுக்குள்ளேயே எல்லோரும் ஞானஸ்நானம் எடுங்கலாம் சொல்லலை. பரலோகமே டேட்டை மறைச்சி வச்சுருக்கு. நாம் நம்ம குவாலிட்டியை மாற்றாமல் பார்த்துக்கணும். டேட் ரொம்ப குறைவாக இருக்குன்னுட்டு சில நேரத்துலலாம் அர்ஜென்ட்டுக்கு அடித்து கொடுப்பாங்க சில விஷயங்கள். போனீங்கன்னா அந்த மாதிரிலாம் அடிக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. பொறுமையாக காத்திருந்து செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரொம்ப அழகாக சொன்னீங்கண்ணே, தேங்க்யூ. ஸோ திருச்சபையின் தெய்வ திட்டத்தில் இந்த 5 வகையான ஊழியங்களை குறித்து கடந்த சில வாரங்களாக நாம் விவாதிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்தார். அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம்னு சொல்லி நிறைய ஃபீட்பேக்ஸ்லாம் கொடுத்தாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது மேய்ப்பனுடைய ஊழியத்தை குறித்து நாம் பார்த்தோம். இந்த நிகழ்ச்சியத்துடன் நாம் நிறைவு செய்வோம். கர்த்தருக்கு சித்தமானால் வேறொரு தலைப்பில் மீண்டும் இந்த வேத கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம். ஒரு ஜெபம் பண்ணி நம்ம இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக ஸ்தோத்திரம். அப்பா, வேதத்தில் உள்ள மகத்துவங்களை, குறிப்பாக ஊழியங்களை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் நாங்கள் வேதத்தின் ஆழத்துக்குள்ளே கடந்து போக கர்த்தர் கிருபை பாராட்டும். வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ள, அதன்படி எங்கள் வாழ்க்கையை அமைய, அதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்த கர்த்தர் கிருபை தான். ஆசீர்வதியும், வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட்.